अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற ஸ்தோத்திரமாக அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அதனுடைய பெருமை எப்படியெல்லாம் விவரிக்கப்படுகிறது என்பதை பார்த்து வருகிறோம். அதிலே 306வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். கீழே சில ஸ்லோகங்களிலே கிருஷ்ணாவதாரத்து விஷயங்களை தெரிவித்தார் அல்லவா? இப்பொழுது இந்த 306வது ஸ்லோகத்திலே ராமாவதாரத்து விஷயம் ஒன்றை தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு விஸ்வாமித்திரரோடு எழுந்தருளின பொழுதுதான் அகல்யனுடைய சாப விமோசனம் ஏற்பட்டது. இப்படி அகல்யை கல்லாயிருந்தவளை பெண்ணாக்கினான் என்று முனிவர்களெல்லாம் அங்கே சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். இதை கேட்டவுடனே அந்த காட்டில் இருக்கிற கிளிகளெல்லாம் கூட, அதாவது கிளி முதலான பறவைகள், இந்த இடத்துல கிளி என்று சொல்லவில்லை, சகுந்தம் என்று சொல்லுகிறார், மற்ற பறவைகளெல்லாம் கூட என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, இப்படி ராமபிரான் இப்படியெல்லாம் செய்தான் என்பதை திருப்பி திருப்பி சொல்லுகின்றன என்று அந்த விஷயத்தை சொல்லுகிறார். அதாவது இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை ரிஷிகள் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பறவைகளும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்றபடி அதனுடைய பெருமையை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். முனி பரிஷதி கீதம் கௌதமீ ரக்ஷணம் தே முகுரனுகலயந்தோ மஞ்சுவாச்சா சகுந்தாः உஷசி நிஜகுலாயாதுத்திதா தண்டகேஷு ஸ்வயமபி பதரக்ஷே ஸ்வைரமாம்ரேடயந்தி. அதாவது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? முனிபரிஷதி கீதம். முனிபரிஷதி கீதம், முனிவர்களுடைய கூட்டங்களிலே இது பலவாறு கொண்டாட பெற்றது. எதுன்னு கேட்டா, கௌதமி ரக்ஷணந்தே தே கௌதமி ரக்ஷணம், அதாவது கௌதமருடைய பத்தினி கௌதமி, அவளுடைய ரக்ஷணம். என்னால் அவளுக்கு சாப விமோசனத்தை கொடுத்தான் அல்லவா, அதையெல்லாம் அந்த முனிவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டவுடனே அந்த கிளிகளெல்லாம் என்ன பண்ணுகிற, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், உஷசி நிஜகுலாயாத் உத்திதா தண்டகேஷு, தண்டகாரண்யத்திலே உஷசி மிகவும் உஷஸ்காலத்திலே என்ன பண்ணித்துன்னு கேட்டா, அதெல்லாம் எழுந்தன தங்களுடைய கூட்டிலிருந்து. நிஜகுலாயாத் உத்திதா தண்டகேஷு, அவர்களெல்லாம் என்ன பண்ணிருந்தனா, முகுர் அனுகலயந்தா மஞ்சுவாச்சா சகுந்தாக, அந்த எழுந்த அந்த பறவைகளும் விடியற் காலத்திலே என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, இந்த முனிவர்கள் என்ன சொன்னார்களோ அதை திருப்பி சொல்லுகிறது. அது முகுகு அனுகலயந்தா, மறுபடியும் மறுபடியும் அதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறது. யார் யார் சொல்லுகிறார்கள்? மஞ்சுவாச்சா சகுந்தாக, மிகவும் இனிமையான வார்த்தைகளை உடைய அந்த பறவைகள் அவர்களும் சொல்லுகின்றன. ஸ்வயமபி பதரக்ஷே ஸ்வைரமாம்ரேடயந்தி. இப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அந்த ஹே பதரக்ஷே ஸ்வயமபி, அவைகளும் சொல்லுகின்றன, ஸ்வைரம் ஆம்ரேடயந்தி, உன்னாலே செய்யப்பட்ட இந்த ஒரு காரியத்தை அவைகளெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லு. ஸ்வைரம்
இஷ்டப்படி ஆம்ரேடயந்தி என்னால் சொல்லுகின்றன என்பது பொருளவை. அந்த பறவைகள் சொல்லுகின்றன. ஸ்வயமபி அந்த பறவைகள் தாங்களும் ஸ்வயிரம் தங்களுடைய இஷ்டப்படி, அதாவது தங்களுடைய இஷ்டப்படின்னு சொன்னதுடைய கருத்தை எப்படி கொள்ளலாம் என்னால், அந்த பறவைகளுக்கு மழலை சொல் தான் உண்டு. என்னதான் முனிவர்கள் சொன்னதை கேட்டாலும் அதை திருப்பி சொல்லுகிற பொழுது தங்களுக்கே உரிய இனிமையான மழலையாலே அவற்றை சொல்லுகின்றன என்கிற அர்த்தத்தை தான் இங்கே ஸ்வைரமாம்ரேடயந்தி, அவைகளும் திருப்பி சொல்லுகின்றன என்று சொல்லுகிறார். ஆஹா, அந்த கௌதமருடைய பத்தினியான அகல்யினுடைய சாபத்தை தீர்த்து அவளுக்கு கல்வடிவிலிருந்து பெண்ணுருவத்தை கொடுத்தான் ராமபிரான் என்கிற வார்த்தையை முனிவர்கள் சொல்ல கேட்டு அந்த தண்டகாரண்யத்தில் இருந்த பறவைகளும் கூட தங்களுடைய வாக்காலே அந்த மழலை சொல்லாலே அதே கதையை திருப்பி திருப்பி சொல்லுகின்றன என்று சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிவிக்கிறது? அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தாலே தான் கௌதமிக்கு அந்த சாபம், அதாவது அந்த கௌதமருடைய பத்தினிக்கு சாபமானது நீங்கியது. அதை முனிவர்கள் மட்டும் சொல்லல, காட்டில் இருக்கிற பறவைகளும் கூட சொல்லுகின்றன என்று இப்படியாக பாதுகையினுடைய பெருமையை அழகாக எடுத்துரைத்தார் வேதாந்த தேசிகன். அதற்கு மேலே 307வது ஸ்லோகம். இதுல என்ன சொல்லுகிறார் 307வது ஸ்லோகத்திலே என்று பார்த்தால், எம்பெருமானுடைய பெருமையை அறிவதற்கு, அதாவது அவனுடைய பெருமையை முழுவதும் அறிவது என்பது யாராலும் முடியாது, எப்பேற்பட்ட முனிவர்களாலும் முடியாது. வேதமும் கூட ஏதோ ஓரளவு தான் தெரிவிக்கிறது. ஆனால் அந்த எம்பெருமானை நமக்கு அப்படியே எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து கையிலங்கு நெல்லிக்கனியாய் கொடுக்கிறது இந்த பாதுகை என்று அந்த பாதுகையினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். யமநியம விசுத்தைஹி யம் ந பஷ்யந்தி சித்தைஹி ஸ்ருதிஷு சுளகமாத்திரம் திருஷ்யதே யஸ்ய பூமா சுலப நிகில பாவம் மாம்சதிருஷ்டேர்ஜனஸ்ய ஸ்வயம் உபஹர்சித்வம் பாதுகே தம் புமாம்சம். ஹே பாதுகே தம் புமாம்சம், அந்த புருஷோத்தமனான பகவான் எப்பேற்பட்டவன் என்றால் அந்த பகவானுடைய பெருமையை சொல்றார். யம நியம விசுத்தைஹி யம் ந பஷ்யந்தி சித்தைஹி, யமம் நியமம் என்று இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோகத்திலே சொல்லுகிற பொழுது அது ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யமம் நியமம்னா இதெல்லாம் இந்திரியங்களை அடக்கி அந்த உள்ளத்தை மனசையும் அடக்கி இப்படியெல்லாம் இருக்கிற நிலை, அதற்குத்தான் யமம் நியமம் என்றெல்லாம் பெயர். அதுக்கெல்லாம் விளக்கங்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அது யமம்னா என்னால் என்ன, நியமம் என்றால் என்னன்னா நம்முடைய புலன்கள் அனைத்தையும் அடக்குதல். அது அப்படி யமநியம விசுத்தைஹி, யமநியமங்களாலே என்ன பண்ணுகிறார்கள், யம் ந பஷ்யந்தி, அடக்கின முனிவர்களும் கூட ந சித்தைஹி பஷ்யந்தி, அவர்களும் கூட எம்பெருமானை முழுவதுமாக கண்டுவிட முடியாது. தங்களுடைய முயற்சியாலே எம்பெருமானை காண வேணும் என்று யமம் நியமம் என்று எத்தனையோ கடுமையான பயிற்சிகளை எல்லாம் செய்கிறார்களே, அவர்களால் கூட எம்பெருமானை முழுக்க காண முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறதே எம்பெருமானை பற்றி என்று பார்த்தால், ஸ்ருதிஷு சுலக மாத்திரம் திருஷ்யத்தே யஸ்ய பூமா, யஸ்ய பூமா எவனொருவனுடைய மேன்மை சுலக மாத்திரம் திருஷ்யத்தே. ஒரு சுலகம்னா என்ன அர்த்தம், ஒரு கையளவு தான் பார்க்கப்படுகிறது. அவனுடைய மேன்மையில மேன்மை எவ்வளவோ இருக்கிறது, மலையளவு. அதில் ஒரு கையளவைத்தான் வேதமே கூட கண்டது, அதுக்கு மேல கிடையாது என்று சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட பகவான், அந்த பகவானுடைய சுலப நிகிலபாவம், எல்லாருக்கும் அவன் எளியவனாயிருக்கிறான் என்கிற அந்த அவனுடைய தன்மையை யாருக்கு நீ கொண்டு வந்தாய், ஸ்வயம் உபஹரசி, நீயே கொண்டு வந்து உபகரிக்கிறாய், எல்லாருக்கும் கொடுக்கிறாய். யார் யாருக்குன்னு கேட்டா, மாம்ச திருஷ்டேர் ஜனஸ்ய, இந்த ஊனக்கண், மாம்சக்கண், மாமிச கண். இந்த கண் என்பது என்ன, ஞான கண் இல்லை, இது வெறும் ஊனக்கண். இது ஆனால் இந்த மாமிச கண்களுக்கும் இலக்காகும்படியாக அப்படிப்பட்ட எம்பெருமானை நீ கொண்டு வந்து கொடுக்கிறாய். அதான் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எம்பெருமான் எழுந்தொழுகிறான். அந்த எம்பெருமானை நாம் கண்ணாலே சேவிக்கிறோம் என்று சொன்னால், நாம் சேவிக்கிற எம்பெருமானை முனிவர்களும் அறியவில்லை, வேதமும் கூட முழுமையாக காட்டவில்லை. ஆனால் இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தாலே நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த எம்பெருமானையும் கூட முழுமையாக சேவித்து விடுகிறோம் என்று. அப்படி அறிய முடியாமல் இருக்கிற எம்பெருமானை என்ன பண்ண, தானே நீயே கொண்டு வந்து கொடுக்கிறாய். ஸ்வயமுபஹரசி, நீயே கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்து அவனை காணும்படி செய்கிறாயே, இது இந்த மாம்ச கண்ணாலே பார்க்கும்படி செய்கிறாயே.
இது என்ன பாக்கியம், இது என்ன அது பாதுகையினுடைய பெருமை, அது எப்படி விஷயம், அதை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே என்று நாம் கொள்ளலாம். அதுக்கு மேலே அடுத்தபடியாக 308வது ஸ்லோகம். இந்த 308வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் நிதி போலே எழுந்தருள் இருக்கிறான், ஆனால் நான் எம்பெருமானை உணரவில்லை, வேறு ஏதோ அல்பமான பொருள்களை நினைக்கிறேன். சரி, நான் போய் எம்பெருமானை பற்றினால் எம்பெருமானும் என்னிடத்துல இருக்கிற தோஷத்தை தான் பார்க்கிறானே தவிர என்னிடத்துல அவன் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பார்க்கவில்லை. அப்படி இருக்கிற பொழுது என்ன பண்ண வேண்டும்? பாதுகையே, நீ அந்த எம்பெருமான் என்னை தவிர வேறொருவரை அனுகிரகிக்காத, அதாவது வேற யாரையோ நினைக்காமல் எனக்கு என்னுடைய தோஷத்தை பார்க்கிற எம்பெருமானையும் கூட நீ உன்னுடைய கருணையாலே புருஷகாரம் செய்து அந்த எம்பெருமானை நான் அடையும்படி நீ செய்ய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நிதிமுவ நிரபாயம் துவாமனாதிருத்ய மோகாத் அகமிவ மம தோஷம் பாவயன் க்ஷுத்ரமர்த்தம் மைசதி கருணையாக பூர்ணபாத்ரே த்வயா கிம் பரம் உபகமனீய பாதுகே ரங்கநாதா. எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? நிரபாயம் நிதிமிவ, நிரபாயம் நிதிமிவன்ற, அதாவது என்ன, அழிவில்லாத புதையல் போல் இருக்கிற துவாம், உன்னை நான் அலட்சியம் செய்து விட்டேன். துவாம் அநாதிருத்திய, அதாவது அழிவில்லாத நிதியா இருக்கிற உன்னை நான் விரும்பாமல் நான் என்ன பண்ணுகிறேன்னு கேட்டா, இந்த உலகத்துல என்ன செய்கிறேன்? அகமிவ அநாதிருத்திய மோகாத்து, மோகத்தினாலே நான் என்ன பண்ணுகிறேன்? ஏதோ அற்பமான பயன்களை எல்லாம் நான் க்ஷுத்ரமர்த்தம் பாவயன்னு, மிகவும் தாழ்ந்த பொருள்களையே நான் விரும்புகிறேன். நமக்கு ஞானம் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணுகிறோம்? உயர்ந்தது தாழ்ந்தது எதுன்னு கூட நமக்கு தெரியவில்லை. வேடிக்கையாக சொல்லுவதுண்டு, ஒரு கையிலே நாம் ஒரு தங்க காசை வைத்துக் கொள்வது, இன்னொரு கையிலே ஒரு வாழைப்பழத்தை வைத்துக் கொள்வது. ஒரு குரங்கினிடத்திலே கொண்டு போய் நீட்டினால் அந்த குரங்கு என்ன பண்ணும்? என்னால் வாழைப்பழத்தை தான் கேட்கும். அது ஐயோ, இந்த தங்க காசில் எத்தனை வாழைப்பழம் வாங்கலாம், ஆனால் அந்த குரங்குக்கு தெரியுமா? அது தெரியாது. அது என்ன பண்ணும்? இந்த குழந்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் அவ்வளோதான். இந்த கையில் ஒரு சாக்லேட் வைத்துக் கொள்கிறோம், இந்த கையில் உயர்ந்த ரூபாயை வைத்துக் கொள்கிறோம். குழந்தை என்ன பண்ணும்? சாக்லேட்டை தான் விரும்புமே தவிர அந்த பணத்தை அதுக்கு தெரியாது, அதனுடைய சுவாரஸ்யம், அதனுடைய மேன்மை தெரியாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு அறிவு குறைவு. அதுபோல நாமும் கூட என்ன பண்ணுகிறோம்? ஒரு பக்கம் பாதுகை, இன்னொரு பக்கம் உலக இன்பங்கள். என்னால் என்ன பண்ணுகிறோம்? இந்த பாதுகையை விட்டுட்டு உலக இன்பங்களைத்தான் நான் விரும்பினேன் அறியாமையினாலே. அதைத்தான் நிதிமிவ நிரபாயந்த்வாம் அநாதிருத்யா, அதாவது அப்ப அழிவில்லாத நிதியா இருக்கிற உன்னை நான் திறந்து விட்டு மோகாது க்ஷுத்ரமர்த்தம் பாவயன்னு, இந்த சுத்திரமான தாழ்ந்த பொருள்களை நான் விரும்பினேன். ஆனால் பகவான் என்ன பண்ணினான்னு கேட்டா, அகமிவ மமதோஷம் பாவயன்னு, பகவானும் கூட என்ன பண்ணுகிறான்? என்னிடத்தில் இருக்கிற தோஷங்களைத்தான் பார்க்கிறானே தவிர அவன் என்னை நான் தாழ்ந்த வஸ்துக்களை பார்த்தா மாதிரி எம்பெருமானும் என்னிடத்தில் இருக்கிற தாழ்ந்ததைத்தான் பார்க்கிறான். அவன் என்ன பண்ணான்? என்னிடத்தில் இருக்கிற கெடுதலான என்னுடைய தோஷத்தை அவன் மிகவும் எண்ணுகிறான், அப்படித்தான் பார்க்கிறான். அப்படி இருக்கிற பொழுது என்ன பண்ணணும்? மைசதி கருணாயாக பூர்ணபாத்ரே, அப்படி என்னிடத்திலே கருணை உள்ள நீ என்ன பண்ண வேணும்? என்னால் त्वया किम रंगनाथः परम उपगमनीया பாதுகே, அப்படி இருக்கிற பொழுது அந்த ரங்கநாதனானவர் உன்னால் நல்லவரான வேறொருவரை அடைவிக்க தகுந்தவராய் என்ன? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் மோசம் போகாமல் என்னை காப்பாற்றணும்னா நீ என்ன பண்ணணும்? என்னை காப்பாற்றாமல் என் குற்றங்களையே கவனிக்கிறார். ஆனால் நீ என்ன பண்ணணும்? நான் வேற ஒருத்தரை போய் அடைய முடியுமா? உனக்கு பணி செய்திருக்கன் தவமுடையேன். இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தல் நிற்கை நிஞ்சாய எழுவு கண்டாய் என்று பெரியாழ்வார் அருளி செய்தபடி இங்க என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் அவரை கொண்டு போய் நீ சேர்க்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।